வணக்க மக்களை தாவேக்க தனித்து போட்டியிட போவதா இல்ல கூட்டணி சேர போகிறதா? இந்த தேர்தலை தாவேக்க தலைவர் விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்று ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் வருவதற்காக அழுத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அது உண்மைதானா? தாவேக்கா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார்? ஏன்னா என்டிஏ ஒரு பக்கம், இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் அலையன்ஸா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கு இப்படியே இருந்தா எந்த கூட்டணி வருவாங்கிற ஒரு கேள்வி தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் இப்ப கூட சொன்ன மாதிரி தான் எஸ்ஐஆர் பண்ணியப்ப நாங்க எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் போய் பார்த்தோம். அதுல இருந்து வந்த தகவல் என்னன்னா, பொதுவா நீங்க பொதுவா பூத் லெவல்ல இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனா கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்ல. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரிதான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம். தேர்தலில் அதுக்கான பதில சொல்லுவோம். இப்ப நாங்க இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்க இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை தமிழக போலீசால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களுடைய தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. அதுதான் வரலாறு மாறும். நன்றி, வணக்கம். அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு. இங்க நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு பிரஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம், அத்தனை ரூபாய் தரோம், இது ஃப்ரீயா தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும்.